Hi friends, welcome back to Tummy Time Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல பன்னீர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் இந்த வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல பெல் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். பன்னீர் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பேன்ல நான் 2 டீஸ்பூன் வந்துட்டு நெய் விட்டுருக்கேன். இது நெய் வந்து ஆப்ஷன் தான். நம்ம வந்துட்டு நெய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் பிரியாணி. அதில் வந்து கூடவே வந்து 2 டீஸ்பூன் வந்துட்டு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா சுடட்டும். சுட்டதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பட்டை இருக்கும், அன்னாசி மூக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பொரிஞ்சிச்சு. அதில் வந்து நான் வந்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகா போட்டோன்னா இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறதில்ல, பச்சை மிளகா மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இதிலே காரம் போதும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இப்போயே சேர்த்துட்டோம்னா நல்லா வதங்கிடும் சீக்கிரமாக வெங்காயம். இன்றைக்கி வந்து நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் போட்டால் போதும் சார். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதும் அதில் வந்துட்டு 1.5 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதும் நம்ம 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது ஃப்ளேவருக்காக. மிளகாத்தூள் வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் சேர்த்துக்கன்னா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தக்கன. நான் வேறு எந்த பொடியுமே சேர்க்க போகிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நான் 1 தக்காளி சேர்த்துருக்கேன், கட் பண்ணி சின்னதாக. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா எதுக்கு 1 தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து 2 டீஸ்பூன் வந்துட்டு நான் தயிர் விட போகிறேன். தயிர் விட்டு சேர்த்தா நல்லா வந்து பன்னீர் வந்து இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் 1 தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். இதில் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. வதங்கணுன்னா 2 டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா வெங்காயம்லாம் குழஞ்சி வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1 கைப்பிடி அளவு வந்து புதினா சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கிளறி விட்டிங்கன்னா வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் ஆயிரும். நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அந்த பன்னீரை வந்து நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து கட் பண்ணியில் சேர்த்துக்கலாம். சிலவங்க பொரிச்சிட்டு ஆட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி பொரிக்கல, டேரெக்டாகவே இதில் ஆட் பண்ணுறேன். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் ஜீரக சம்பாவில் வந்துட்டு பன்னீர் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ வந்துட்டு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும், 1 மணி நேரம் ஊற வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம வெங்காயம் வெட்டுற கேப்லேயே பார்த்திங்கன்னா ஊற வச்சா போதும். ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும் ஜீரக சம்பா. இப்போ பாருங்கள் பன்னீர் நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசி வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு 1.5 டம்ளர் சேர்த்துருக்கேன் ஜீரக சம்பா ரைஸை. தேவையான அளவு தண்ணி நம்ம 1 டம்ளர் எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து நான் 2 டம்ளர் வந்து தண்ணி, அதை எந்த டம்ளரில் போட்டோமோ அந்த டம்ளரில் வந்து அளந்து தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும். இல்லையா உங்களுக்கு காரம் உப்பு எல்லாம் டெஸ்ட் இப்போயே செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பின்னாடி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு போட்டோன்னா நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் காரம் உப்பு எல்லாமே. லைட்டாக கிளறி விடுங்க, ரொம்ப கிளறி விட வேணாம், ஏன்னா உடஞ்சிடும் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் வந்துட்டு குக் பண்ணுங்கள். நடுவில் வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விடணும். ரொம்ப அடிக்கடி ரொம்ப கிளறி விட்டுட்டு எதனா உடஞ்சிரும் பன்னீரெல்லாம், சாதம்லாம். இப்போ பாருங்கள் செம்மையாக வந்து பன்னீர் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு ஜீரக சம்பா ரைஸில். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது கரெக்டாக பன்னீர்லாம் வெந்திருக்குது. ரைஸ் எல்லாம் உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் பன்னீர் பிரியாணி இந்த வீக்கே நான் செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டம்மி டைம் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.